வணக்கம். வசந்தம் வாசல் வந்து எட்டி பார்க்க, இளந்தளிர் செடிகளுக்கு இளமை சேர்க்க, தோட்டத்தின் மேல நமக்கான ஆசை பெருக, அது நமக்கு போட்ட பூசையை தான் இந்த காணொலியில காண இருக்கோம். வாங்க. ஒரு புறாவுக்கு இந்த அக்க போறா அப்படிங்கிறது போலதான் இந்த தோட்டத்தை அமைச்சிட்டு அது நம்மளுக்கு உட்கார வச்சு பாடம் எடுக்கிறத நித்தம் கவனிச்ச வண்ணம் இருக்க வேண்டியதா இருக்குது. கற்றது கைமண் அளவு அப்படின்னு இதைதான் சொல்லியிருப்பாங்களோ. என்ன பண்ணி வச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி இது எல்லா இடமும் வந்து ரொம்ப களிமண்ணா இருக்கு. களிமண் வந்து தண்ணிய உள்ள நுழையாத மாதிரி வச்சிருக்குது. சுட்ட மண் எப்படி இருக்குமோ, அது எப்படி தண்ணியே போக விடாதோ அது மாதிரி பிடிச்சி வச்சுக்குது எல்லாத்தையும். இதுல வந்து நெல்லோ இல்ல கரும்போ இது மாதிரி அதிகம் தண்ணி தேவைப்படக்கூடிய தாவரங்கள் போட்டா பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி எல்லா மரங்களும் வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து நல்ல ஒரு தண்ணி வடிஞ்சு போற மாதிரி வேணும். அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு சோதனை முயற்சியா இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு கடப்பாறையிலே பள்ளம் போட்டு அதுல பாத்தீங்கன்னா ஜிப்சமு, சாயில் சல்ஃபரு, கொஞ்சமா ட்ரைபாஸ்பேட்டு இதெல்லாம் போட்டுதான் வேற வந்து தண்ணி நல்லா வடிஞ்சு போற மாதிரியும் அதுக்கு தேவையான சத்துவம் கொடுக்குற மாதிரி பண்ணிருக்கு. இது பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா எல்லா இது வந்து பிளட் ஆரஞ்சுன்னு சொல்லக்கூடிய கருஞ்சிவப்பு ஆரஞ்சு. அது பழைய வீட்லயும் வச்சிருந்தேன், அந்த வகைதான். இதுக்கும் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் தொலை எடுத்து வச்சிருக்கு. இந்த தொலை எடுக்காம தண்ணி வந்து தன்னால வடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை. இது நாவல் மரம். முடிஞ்ச மட்டும் பண்ணியிருக்கேன். இது வந்து கண்டிப்பா ஒரு நல்ல பயன் தரும் அப்படின்னு. இது வந்து ஒரு கண்மூடித்தனமான ஒரு முயற்சியா இல்லை உண்மையாவே பலனளிக்கக்கூடிய ஒரு முயற்சியா அப்படிங்கிறது கூடிய விரைவில் உங்களுக்கு தெரிய வரும். பார்ப்போம். அது பொத்தான அழுத்திய பழக்கப்பட்ட கைகளுக்கு கடப்பரை பிடிக்கிறதுனா கஷ்டம்தான். தவிர கடந்த கிட்டத்தட்ட ஒரு வருடமா தோட்டத்துக்கு நான் எந்த வேலையும் செய்யறதுனால கைகள்லாம் ரொம்ப மிருதுவாயிடுச்சு. அது இன்னைக்கு கடப்பயிர் தூக்குவே, அதனால வந்த பயன் இதுதான். ஓங்கி ஓங்கி போட்ட கடப்பாறையில காலம் சென்ற நம்ம தாத்தா பாட்டிலாம் ஒரு நிமிஷம் நம்ம கண் முன்னாடி வந்து போன மாதிரி இருந்தது. மழை இல்லைனாலும் இங்கு முளைச்சிருக்கிற காளான்கள் எதை எடுத்து காட்டுது அப்படின்னா, மண்ணுல உயிர் சத்து அதிகமாகவும் எரு நல்லபடியா மாறுறதையும் காண்பிக்கிறதோடு இல்லாம நிறைய தண்ணி இருக்கிறதையும் குறிக்குது அப்படிங்கிறாங்க. கட்டாயம் இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும் சவால் தண்ணி ஒழுங்கா வடிஞ்சு போகாம இருக்கிறதா. இது வந்து அதை ரொம்ப தெளிவா நம்மளுக்கு காமிச்சு கொடுக்குது. இடப்பட்ட துளைகள் அத்தனையும் களிமண்ல நல்ல நீர் ஊடுருவி செல்ல ஜிப்சம், சாயில் சல்ஃபர் இது ரெண்டையும் போடுறதுக்காக தான் எடுக்கப்பட்டது. மேலாக இருந்து இவைகளை பயன்படுத்தினா அது எடுத்துக்கூடிய காலம் அதிகமாகும் அப்படிங்கிறதுனால துளை வழியை அதை செலுத்தணும். கூடி சீக்கிரம் இந்த துளைகள் மூடப்படும். நல்லவன்ற ஒரு வார்த்தைக்காக மூத்திர சந்தில் 3 மணி நேரம் அடி வாங்கின வீரப்பாகவை போல இந்த தடங்களுக்கெல்லாம் திகைச்சு போகாம வேற என்ன காரியம் பண்ணும் அப்படிங்கிறத அடுத்த காணொலியில பார்ப்போம். நன்றி, வணக்கம்.